மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமான மழையை தந்து உங்களை என்ன செஞ்சிருக்காரு, செழிக்க வச்சிருக்கிறார். ஒரு நல்ல கூலா வெயிலாம் தணிஞ்சு ஒரு நல்ல கூலான நிலைமைக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, நல்ல ஒரு சமாதானத்தோடு வைத்திருக்கிறார். இங்கே வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். உனக்கு உண்டான எல்லாவற்றிலேயும் சமாதானம் உண்டாவதாக, உனக்கு உண்டான எல்லாவற்றிலேயும் சமாதானம் உண்டாவதாக. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட ஒருவேளை அரண்மனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஒருவேளை அடுக்கு பில்டிங்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. ஏதோ ஒன்று இழந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை குடிகார கணவரால் நிம்மதி இல்லை, ஒருவேளை பற்பல வருஷத்தில் வியாதியில் தவித்து கொண்டு இருக்கிற, வியாதிக்கே பணம் போய் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அதில் சமாதானத்தை இழந்து இருக்கிறாங்க. ஒருவேளை பிள்ளை இல்லை என்று சொல்லி ஒரு சமாதான குலைவு, ஒருவேளை நல்ல வேலை இல்லைன்னு ஒரு சமாதான குலைவு, இப்படி பற்பல காரியத்தில் சமாதானத்தை இழந்து அநேக தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில் அவங்கள என்ன செய்து வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆனால் நம்ம அப்பா யார், சமாதானக்காரனர். அவர் இந்த பூமியில் என்ன செய்தார், சமாதானத்தை தருவதற்காகவே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்காகவே இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அன்பு பிள்ளைகளே, ஆனால் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் வியாதி நிமித்தம் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? கடன் பாரத்திலிருந்து அந்த கடன் பாரம் உங்களை அழுத்தி கொண்டு சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற ஒரு வரன் இல்லை என்று சொல்லி சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை என்று சொல்லி சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கீங்களா? வியாதி உங்களை அடிக்கடி அந்த வியாதி உங்களை கசைக்கு பிடிந்து கொண்டு அது நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, நம்ம அப்பா இயேசுவை நீங்கள் பாருங்கள். அவன் நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை தருவதற்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தான். உனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறான். உன் பிள்ளைகள், உனக்கு பிள்ளைகள் மூலமாக சமாதானம், வேலையின் மூலமாக சமாதானம், ஊழியத்தின் மூலமாக சமாதானம், இருக்கிற இடத்துல சமாதானம், தெருவில் சமாதானம், எல்லாவற்றிலையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறான். அன்பு பிள்ளைகளை, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராயிருந்தாலும் சமாதானம் இல்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் தேவனாகிய கர்த்தர் உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தந்து உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறான். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை தருவான். எனக்கு ஒரு சகோதரி உண்டு, ஒரு மகள் தான். இப்போ அந்த மகளை திருமணம் பண்ணி நல்ல ஒரு லாயருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் போன நாளிலிருந்து எல்லா சொல்லையும் பிடிக்கிட்டார். 1க்கு 2 குழந்தை. அந்த சூழ்நிலையில் அவர் கலங்கி கொண்டு இருந்தான். ஆண்டி, எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், இவரிடத்துல ஒன்றும் சொல்ல முடியலை, நான் வறுமையாக என்னுடைய வீட்டுக்கு போகவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அம்மா, நீ கலங்குற, ஆண்டவரை பாரு, நீ அவரை நம்பு, அவரை விசுவாசி, நிச்சயம் உன் வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி பெறுவான். என் அன்பு பிள்ளைகளே, எந்த கணவரால் தாயும் மகளும் கலங்கி கொண்டு இருந்தாங்களோ அதே கணவரால் நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்காங்க. என் அன்பு பிள்ளைகளே, சமாதானத்தோடு இருக்கிறாங்க. அதுவரை எல்லாவற்றையும் இழந்துட்டு அத்தையை கூட வாங்கன்னு சொல்லாதவ இன்னைக்கு அம்மா வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. காரணம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப என்ன சொன்னாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அன்பு பிள்ளைகளே, வியாதியோடு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிங்க. முதலாவது நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, உபவாசிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் கூடி ஜெபிங்க, ஆண்டவருடைய பாதத்தில் காத்துருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களா அந்த காரியத்தில் கர்த்தர் சமாதானத்தை தருவா, சந்தோஷத்தை தருவா, ஒரு மன நிறைவை தருவா, ஒரு மன அமைதியை தருவா. பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தந்து உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும், உங்கள் பிள்ளை காரியம், உங்கள் கணவருடைய காரியம், உங்கள் வேலையின் காரியம், எல்லாவற்றிலையும் சமாதானத்தை தந்து
உங்களை திருப்தியாக்குவா. ஜெபிப்போமா? சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்கிறீங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராயிருந்தாலும், வயதானவர்களோ வயது முதிர்ந்தவர்களோ இளம் வயதோ, என் அன்பு வாலிப தம்பியே, என் அன்பு வாலிப தங்கையே, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறான் ஐயா. அந்த குடியை விட முடியலை என்று கலங்கி கொண்டு இருக்கிறான், அந்த இந்த போதையை நான் விட முடியலை என்று கலங்கி கொண்டு இருக்கிறான். இதனால என் மனைவியை நான் வெறுக்கிறான் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறான். இதனால என் வீட்டில் ஒரே கலகம் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறான். மகனே, மகளை, நீ யாராயிருந்தாலும் இதயத்தை தாழ்த்தி நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லா சாபத்தையும், எல்லா அக்கிரமத்தையும், எல்லா அநியாயத்தையும் மாற்றி உன் குடும்பத்தில் சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும், சௌக்கியத்தையும், ஆரோக்கியத்தையும் தந்து உங்களை திருப்தியாக்குவா. பெரிய காரியங்களை செய்ய உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.